முருங்கை கேக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. ஃபஸ்ட் டைமாக அது எனக்கு முருங்கை கேக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க வந்து கல்லவெட்டி உசிலம்பட்டி பக்கத்தில் கல்லவெட்டிலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. கல்லவெட்டியா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் நம்மளுக்கு இந்த புது வருஷத்தில் நம்மளுக்கு முருங்கை கேக்கு வருது, நம்ம அதை விடக்கூடாது அப்படின்ட்டு தேவையான பொருள்லாம் தேனியில் வாங்கலாம்னு போனால் மூளை முடிச்சில் இருக்கிற கடையெல்லாம் தேடி பார்க்குறேன். எந்த கடையிலையுமே எதுவுமே கிடைக்கல. நைட்டு 8:30 ஆயிடுச்சு. என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு குழம்புது மண்டையெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ கடை இருந்துச்சு. அந்த அண்ணன் கடையவே அடைக்க போனாங்க. என்னன்னே எனக்காண்டி அதை மட்டும் செஞ்சு தாங்கண்ணே அப்படின்ட்டு கெஞ்சி கடையை திறக்க விட்டு திருப்பி பிரிண்ட் அவுட் எடுத்தால் அதில் 2-3 தடவை எடுத்து வேஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி எடுத்ததில் நல்லா வந்துருந்துச்சு. அதை வாங்கிட்டு இந்த எழுத்துலாம் நம்மகிட்ட எப்போ பாரு நம்ம கண்ணில் கடையில் தட்டு போடும். அன்னைக்கிட்டு அதுவும் கிடைக்கல. அப்புறம் ஆண்டி வீட்டில் வந்து நம்மளே மார்க்கரை வாங்கி வந்து சாட்டில் எழுதிடலாம் அப்படின்ட்டு நைட்டு விடிய 2 மணி வரைக்கும் எல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டு தாங்க தூங்குனேன். அப்புறம் நம்ம கல்லவெட்டியில் அந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட 4 கிலோ கேக் கேட்டிருந்தாங்க. 2.5 கிலோ முருங்கன் கேக்கு வந்து ஒரு 1.5 கிலோ வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரெடி பண்ணி கல்லவெட்டிக்கு பொறுமையாக பைக்கில் கொண்டு போய் கொடுத்தாச்சு. கஸ்டமரு ரொம்ப ஹாப்பி. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து இன்னும் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முருங்கன் கேக் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ.